வாட்டர்மெலன் 92% வந்து நீர் சத்தும், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, பொட்டாசியம், லைகோபின் இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் ரொம்பவே நிறைஞ்சிருக்கு இந்த வாட்டர்மெலனில், அதாவது தர்பூசணியில். வெல்கம் டு மகிழ் குக் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த சம்மர் டைம், இந்த வெயில் காலத்தில் உங்கள் உடம்புல வந்து நீர் சத்து வெளியேறது அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி கட்டுப்படுத்துறதுக்குன்றதுக்காக நிறைய காய்கறிகளோ பழங்களோ உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று இந்த தர்பூசணி பழம். இதில் என்னென்ன இருக்குது, எப்படி சாப்பிட்றதுன்றது நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 90% உங்களோட ஹைட்ரேஷனை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். 90% இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்களோட உடம்புல இருக்க நீர் சத்தை அதிகமாக மெயின்டைன் பண்ணுறதுனால நீங்கள் வந்து வெயில் காலத்தில் ரொம்பவே உற்சாகமாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவி பண்ணும். அதுக்கப்புறம் சிட்ரோலின், அப்புறம் லைகோபின் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் ரத்த ஓட்டத்தை ரொம்பவே சீராக வச்சுக்கும். கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஹார்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக கலோரிஸ் வந்து ரொம்பவே குறைவான ஃபுட்டை இருக்கிறத பார்த்து சாப்பிடுவாங்க நிறைய பேர். அதுக்கு வந்து இந்த வாட்டர்மெலன், தர்பூசணி வந்து ரொம்பவே நல்லது. இதில் நார்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் கண்ணுக்கோ உங்களோட ஸ்கின்னுக்கோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே நல்லது இது, பாதுகாப்பு. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்பவே பொலிவாக வச்சுக்கும். கண்ணுக்கு தேவையானதும் இதில் இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் சிறுநீரக ஆரோக்கியத்தை இது வந்து ரொம்பவே நல்லா பாதுகாப்பாக இருக்கும். அந்த சிறுநீரகத்தில் நச்சுத்தன்மைகள் இருக்கிறதெல்லாம் இது வெளியேற்றத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் நோய் எதிர்ப்பு சக்திக்காக வைட்டமின் சி இருக்குன்னு அப்பயே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த தர்பூசணியை வந்து இந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த டைமில் சாப்பிடும் போது ரொம்பவே அதோட ஹெல்த் வந்து ரொம்பவே நமக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா இதுதான் தர்பூசணிக்கான சீசனு. இந்த டைமில் விளையிறத சாப்பிட்றது தான் நமக்கு ரொம்பவே நல்லது. இது மத்தியானத்தில் சாப்பிடும்போது இது வந்து நம்ம ஜீரண சக்திக்கு அதிகமாக நல்லது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லாவே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நைட்டில் சாப்பிட்றத ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைட்டில் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது கிடையாது. ஜீரண கோளாறு வந்து இது ஏற்படுத்தி விட்டுரும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.